ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று எங்கள் ஊரில் சரியான மழை. ஊற்றுன்னு ஊற்றிருச்சு. அப்படியே அருவியில் கொட்டுற மாதிரி மழை. நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டுருந்துருப்பேன், பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ நம்ம செடியோட அப்டேட்டை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போவோம். இந்த வட்டம் புடலங்க நல்லா பெருசாக வந்திருக்கு விவஸ். அது என்னன்னு தெரிலங்க பாருங்கள். கொஞ்சம் உரம் அடி உரம் போட்டு விட்டால் நல்லா வருது. இதே மாதிரி நீங்கள் கொழிஞ்சி செடி கிடச்சாலுமே அதையுமே என்ன செய்யலாம், அடி உரமாக கொடுக்கணும். அடுத்தாப்பில் கொய்யா மரத்துக்கு கொழிஞ்சி செடி தான் அடி உரமாக கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். அதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த நேற்று கரும்பு ஊன்னேன்னு சொல்லியிருந்தேன் விவர்ஸ். இந்த மண் போட்டு மூடி வச்சுருந்தேன். மழை பெஞ்செல்லாம் மேலே அந்த மண்ணெல்லாம் அரிச்சிட்டு போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மண் மேலே போடணும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். செடியெல்லாம் நல்லா மழை பெஞ்சோன்னே அவங்க எல்லாம் ஹாப்பியாகிட்டா. முருங்கைக்கெல்லாம் நல்லா தழுத்துருச்சு பாருங்கள். இந்த வட்டம் நல்லா தழுத்துருக்குன்னு அடுத்தாப்பில் பூவு காய் வைக்கும். நம்ம முருங்கை இங்கே பறிச்சுக்கிடலாம். இந்த மாடியில் இருக்கும் போதே முருங்கை நல்லா பறித்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் பறிக்க போகிறோம். இது என்னன்னு தெரில விவர்ஸ், பப்பாளி மரம். இது ஆண் மரமாக பெண் மரமானு தெரில. பூ வருது, ஒட்டி தான் பூ வருது பாருங்கள். காயாக மாட்டுக்கு. இதனால் இந்த நானும் எல்லா உரமும் கொடுத்தேன். ஒருவேளை வேர் விட கஷ்டமாக இருக்கும். நம்ம பக்கத்தில் மரங்களாக இருக்குல்ல, அதனாலே இருக்குமோ என்னன்னு தெரில. இந்த தக்காளி செடிலாம் பாருங்கள். நாடு தக்காளி குட்டி குட்டியாக நிறையா வந்துருச்சு பாருங்கள். இந்த வெறும் இந்த இதில் கூடையில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதில் மிளகாயை பாருங்கள். மிளகாய்க்கு நல்ல வெயில் வேணும். வெயிலில் வச்சோன்னா சரி, சிறப்பான அறுவடை எடுக்கலாம். மிளகாய், புதினா, கருவேப்பிலை எல்லா இதுக்குமே என்ன செய்யும், வெயில் வேணும். வெயிலில் வச்சோன்னே தான் மிளகாய்ச்செல்லாம் அப்படியே செழிப்பாக இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் பஸ், இதில் வெங்காயத்தோல், வெள்ளைப்பூட்டு தோல், அது கூட கொஞ்சம் முட்டை ஓடையும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறேன், நல்லா மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா பைன் பவுடரை அரைச்சி என்ன செய்ய போகிறேன், செடிகளுக்கு கொடுத்து விட போகிறேன் திட உரமாக. இங்கே பாருங்கள் விவர்ஸ், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது கூட இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், கொஞ்சோட சாம்பல் சேர்த்துக்கிடுவோம். சாம்பல் அதெல்லாம் இந்த இதுக்காக போட்டு எரிக்கிறதெல்லாம் சாம்பல் வரும். அதை எடுத்து என்ன செஞ்சுக்கிடுவோம், நல்லா கலந்துக்கிடுவோம். இந்த இதில் என்ன செஞ்சுருக்கேன், முட்டைத்தோல், வெங்காயத்தோல், வெள்ளைப்பூடுத்தோல், சாம்பல் சேர்த்துருக்குல. அதனால் தலைச்சத்து, மணிச்சத்து, இந்த சாம்பலில் இலைகள்லாம் போட்டு எரிச்சதுனால எல்லா சத்துக்களும் இருக்கும். மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் எல்லாமே இருக்கும். இதை என்ன செஞ்சுவோம், நம்ம செடிகளுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கொடுத்து விட்ருவோம். கொடுத்து விட்டோம்னா சரி, எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே மல்லிகைப்பூலாம் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. தரமாக இருக்குது முட்டைலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய முட்டை இருக்குன்னு பாருங்கள். இதுக்காக நம்ம வெந்தயத்தை ஒரு நாள் போட்டு விட்டோம். அதுபோக மீன் அமிலமும் கொடுத்தோம். இதை என்ன செஞ்சுருவோம், அதோட நைட்ரஜனுக்குச்சாக நம்ம இதை அரைச்சி போட்டோம்ல, மீன் மேக்கர், அதனாலே நல்லா சிறப்பாக இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும், ஒரு உரம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்போம்ல, அதே மாதிரி என்ன செய்யணும், ஒரு உரம் கொடுத்துக்கிட்டே தான் வரணும். இந்த வெந்தயத்தை ஒன்றிட்ட முளைச்சிருக்கு பாருங்கள். இது இன்னும் ஒரு 20 நாளில் நம்ம இதை ஹார்வெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். மல்லிகைப்பூ செடிக்கு, ரோசாப்பு கண்ணுக்கும் நம்ம வெந்தயம் வளர்க்கும் போது நல்லா அது சிறப்பான உரமாகவும் இருக்கும். நம்ம இதையும் கொடுத்து விட்டுடலாம். எல்லா காய்கறி செடிக்கும் என்ன செஞ்சு விட்ருவோம், ஒரு ஸ்பூன் போட்டு விட்டோன்னு சரி, செடி நல்லா சிறப்பாக இருக்கும். காய்கறி செடியெல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்கேன், இங்கிட்ட வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னும் இப்போ தக்காளியெல்லாம் பூ பூக்குது பாருங்கள். பூ பூக்கிற நேரம் கொடுத்தோம்னா செடி நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த கொழிஞ்சி செடி 2-3 முளைச்சிச்சு. அதை எடுத்து இந்த இதில் ஒன்று ஊனி விட்டுருக்கேன். இதில் 2 வச்சுருக்கேன். இந்த அதில் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். கொழிஞ்சி செடி வளர்ந்தாலும் சரி, செடி நல்லா சிறப்பாக இருக்கும். அதனால் கொழிஞ்சி செடியோட விதை கிடச்சா எல்லா தொட்டியில் 2 போட்டு விடுங்க. போட்டு விட்டிங்கன்னா சரி, அந்த செடி அவ்வளோ சிறப்பாக வரும். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நான் எல்லா செடிக்கும் போடுறத காமிச்சேனாக்கும் நேரம் ரொம்ப ஆயிரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. நாங்கள் ஜெர்சி மாரன் வேல்டுன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் எங்கள் வளர்ப்புகளுக்காக. அதையும் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.